என்படி சினிமா நண்பர்களுக்கு வணக்கம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய பொன்விழா ஆண்டு இது. வருகிற ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி அவருடைய பொன்விழா அந்த கொண்டாட்டம்ங்கிறது அஃபிஷியலாக ஸ்டார்ட் ஆகுது. அவருக்கு ஒரு திரையுலகம் சார்பில் என்ன ஏற்பாடுகள் செய்கிறாங்க? ஏதாவது பாராட்டு விழா நடத்த போகிறாங்களா? பெருசாக கொண்டாட்டங்கள் இருக்குமா, நடக்காதா? இப்படி இந்த மாதிரி கேள்விகள் ரசிகர்கள் மனதில் ரொம்ப பெரிய அளவுக்கு இருக்கு. ஏன்னா 50 ஆண்டு காலம் நம்மை பெரிய அளவில் மகிழ்வித்த ஒரு மாபெரும் கலைஞன். அவருடைய அந்த ஒவ்வொரு ஆண்டும் நம்ம செலிப்ரேட் பண்றோம். அவர் திரைக்கு வந்த அந்த நாளை ஒவ்வொரு ஆண்டும் நம்ம செலிப்ரேட் பண்றோம். இந்த பொன்விழா ஆண்டை எத்தனை மடங்கு பெருசா செலிப்ரேட் பண்ணணும். ஆனா ஏன் அமைதி காக்குறாங்க? திரையுலகம் சார்பில் என்ன ஏற்பாடு பண்றாங்க? அவங்க யாருமே எதுவும் பேச மாட்டேன்றாங்களே அப்படிங்கிற ஆதங்கம் பலருக்கும் இருக்கு. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஆக்சுவலா ரஜினி சாருடைய அந்த பொன்விழா அந்த கொண்டாட்டத்தை லைக்கா நிறுவனம் தொடங்கி வச்சிருச்சு. வேட்டையின் படத்துடைய அந்த இசை வெளியீட்டு விழாவிலேயே அவருக்கு 50 சவரன்ல ஒரு டிஸ்க், அதாவது ஒரு கேடைய மாதிரி ஒன்று கொடுத்தாங்க. நீங்க பார்த்துருப்பீங்க. அதை சூப்பர் ஸ்டார் அவர்கள் ஏற்றுக்கொண்டார். அதை அவருக்கு கொடுத்து அந்த பொன்விழா ஆண்டை அவங்க தொடங்கிட்டாங்க. இப்போ திரையுலகம் சார்பில் பெரிய அளவுக்கு ஒரு விழாவை ஏற்பாடு பண்ணோம். அதற்கு முதல்வர், அப்புறம் இந்திய அளவில் இருக்கிற திரைப்பிரபலங்கள், முக்கியமான ஆளுமைகள், ஏன் பிரதமராக இருந்தால் கூட அவ்வளவு பேருமே அதில் கலந்துக்கிட்டு அவரை சிறப்பு செய்யணும். அதற்கான ஏற்பாடுகளை திரையுலகம் செய்யணும். அவங்க கிட்ட கேட்கும்போது நாங்கள் ரஜினி சாரை கேட்டால் அவர் வேணான்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சிலர் மொக்கையா ஒரு பதிலை சொல்றாங்க. அவருக்கு ஒரு பேருக்கு சும்மா ஒப்புக்கு போய் இந்த மாதிரி செய்யலாம் அப்படின்னு சொன்னா அவர் நிச்சயமா அதுக்கு ஒப்புதல் தரமாட்டார். தேவையில்லைன்னு தான் சொல்லுவார். ஏன்னா இதற்கு முன்பும் கூட பல தருணங்களில் அவருக்கு பாராட்டு விழா நடத்துறதுக்கு பர்மிஷன் கேட்கும்போது அவர் வேணான்ட்டார். ஏன்னா பெரும்பாலும் இது ஏதாவது ஒரு தனிப்பட்ட நோக்கத்துக்காக செய்யறதா இருக்கும். நமக்கு அந்த மாதிரிலாம் வேண்டாம் அப்படிங்கிறது தான் அவருடைய கருத்து. இப்போ திரையுலகம் சார்பில் அதற்கான ஏற்பாடுகளை தொடங்கியிருக்காங்க அப்படின்னு நமக்கு நம்பகமான நண்பர்கள் சிலர் சொன்னாங்க. அதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டிருக்காங்க. நடத்துறது பெருசாக இருக்கணும் அப்படின்னு அவங்க விரும்புகிறாங்க. அதற்கு ஒரு முன்னேற்பாடாக சன் பிக்சர்ஸ், அதாவது சன் டிவி, அவங்க இந்த விழாவை நடத்துறதுக்கான ஏற்பாடுகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதாவது சன் டிவி ஏற்பாடு செய்ய மற்ற திரையுலகம் அதில் கலந்துக்கும். இப்படி இணைந்து அந்த விழாவை நடத்தினா ரஜினிகாந்த் மறுப்பு தெரிவிக்க மாட்டார் அப்படிங்கிறதால இப்படி ஒரு ஏற்பாட்டை அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதில் முதல்ல லைக்கா நிறுவனமும் இணைந்து செய்கிறதா இருந்தது. இப்போ அவங்களுடைய நிலை ரொம்ப கேள்விக்குறியா இருக்கிறதுனால அவங்க இணைவாங்களான்னு தெரியல. ஆனால் பெரிய அளவுக்கு அந்த விழாவை நடத்துறதுக்கான ஏற்பாடுகள் நடந்துகிட்டு இருக்கு. பெரிய தயாரிப்பு நிறுவனங்கள் எல்லாமே அதில் ஆர்வம் காட்டுறாங்க. கண்டிப்பாக நம்ம ரஜினிக்கு இதை நிச்சயமாக செஞ்சாகணும். அவரை நம்ம வற்புறுத்தியாவது இதில் கலந்துக்க வைக்கணும் அப்படிங்கிறது அவங்களுடைய எண்ணம். ரஜினியும் கூட வெளிப்படையா இப்போ மறுப்பு தெரிவிக்கல. இப்படி ஒரு விழா பெரிய அளவுக்கு நடந்தால் நிச்சயமா அவரு கலந்துக்க தயாரா இருக்கார். இன்னொரு பக்கம் இந்த 2 படம், அதாவது கூலி என்ற அந்த திரைப்படமும் சரி, அதே போல ஜெயிலர் 2, இந்த 2 திரைப்படங்களும் சன் பிக்சர்ஸ் தான் தயாரிக்கிறாங்க. ஸோ இந்த 2 படங்களும் வெளியாகிற காலகட்டம் என்னன்னா, அவருடைய பொன்விழா ஆண்டு தொடக்கமும் சரி, அதே போல பொன்விழா ஆண்டு முடிகிறது. இந்த 2 படங்களுக்கு நடுவில் தான் அந்த காலகட்டம் அமையுது. அதனால ரஜினியினுடைய பொன்விழா ஆண்டின் தொடக்கமா கூலி படத்தை ரிலீஸ் பண்றது, அதே போல அந்த பொன்விழா ஆண்டின் நிறைவில் இந்த ஜெயிலர் 2 அந்த படத்தை ரிலீஸ் பண்றது அப்படின்றது சன் டிவியோட பிளான். இதற்கு இடைப்பட்ட காலகட்டத்தில் அவருக்கு ஒரு நிறைவான, மிக மகிழ்வான, இந்த நாடே திரும்பி பார்க்கிற வகையில் ஒரு பெரிய நிகழ்ச்சியை அவருக்கு அந்த பொன்விழா கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியா நடத்தணும் அப்படிங்கிறது தான் சன் பிக்சர்ஸோட திட்டம். கலாநிதி மாறனுடைய திட்டமே அதுதான். இதுல இந்த கொண்டாட்டத்தில் திரையுலகம் ஒரு அங்கமாக இதுல கலந்துக்கும். அதே போல முதல்வர் உள்ளிட்ட பெரிய பிரமுகர்கள், பிரபலங்கள் அந்த நிகழ்ச்சியில கலந்துக்க இருக்காங்க அப்படிங்கிறது தான் செய்தி. இது அவருடைய பொன்விழா பற்றிய பல கேள்விகளை ரசிகர்கள் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. எங்கிட்டயே தனிப்பட்ட முறையில் கேட்குறாங்க. அவங்க எல்லாருக்குமான பதிலை இதை சொல்கிறேன். ஏன்னா ஒரு சிலர் அவர் ரஜினி பொன்விழா கொண்டாட்டமே வேண்டான்னு சொல்லிட்டாரு,
இந்த விழா எதுவும் செய்யாதீங்கன்னு சொல்லிட்டாரு, அதனால வந்து அது நடக்காது அப்படிங்கிற மாதிரிலாம் சிலர் வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதுவல்ல உண்மை. காரணம் வந்து ரஜினி எப்படின்னா, அதான் முன்னே சொன்னதான், தனிப்பட்ட லாபம் அந்த மாதிரியான விஷயங்களுக்காக ஒரு விழான்னா அவர் ஒத்துக்க மாட்டார். இதுக்கு ஒரு உதாரணத்தை நான் சொல்லுவேன். 16 வயதினிலே அப்படின்னு ஒரு படம். அந்த படத்தோட இதெல்லாமே உங்களுக்கு தெரியாது, என்ன மாதிரியான புகழ்பெற்ற படம், எப்படி ரஜினி சாருக்கு வந்து அதில் எப்படிப்பட்ட புகழ் கிடைச்சது, இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இந்த படத்தை வந்து பல ஆண்டுகளுக்கு பிறகு ரீரிலீஸ் பண்ணோம் அப்படின்னு ஒரு வேலையை பண்ணாங்க. அப்படி ரீரிலீஸ் பண்ணுறதுன்னா அதுக்கு ஒரு ட்ரெய்லரை கட் பண்ணலாம் அப்படின்னு ட்ரெய்லர் கட் பண்ணி கமலா தேட்டரில் ஒரு ஃபங்க்ஷன் வச்சாங்க. அதில் வந்து ரஜினி, கமல் 2 பேருமே வந்து கலந்துக்கணுன்றது ஏற்பாடு. அவங்க 2 பேரும் கலந்துக்கிட்டாங்க. பாரதி ராஜா வந்திருந்தார், இளையராஜா மட்டும்தான் வரல. ஏன்னா இப்போ பாரதி ராஜா கூட அவருக்கு ஒரு மன வேறுபாடு இருந்தது, அதனால் அவர் வரல. அந்த விழா வந்து பெரிய அளவுக்கு பண்ணாங்க. ஏன்னா ரஜினி, கமல் வந்தாங்கனாலே அந்த ஃபங்க்ஷன் எப்படி இருக்குன்னு பார்த்துங்க. அந்த ஃபங்க்ஷனில் பேசின ரஜினி சார் ஒரு விஷயம் கேட்டார். அதை சொன்னார், இப்படி ஒரு விழா நடக்குது, நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு படத்தோட ப்ரொடியூசர் ராஜ்கண்ணு, இப்போ இல்லை அவர் இறந்துட்டார், ராஜ்கண்ணு வந்து போயிட்டு ரஜினி சார்கிட்ட போய் பேசியிருக்கார் கடைசியாக. அதாவது எல்லாரும் மறந்துட்டாங்க, ரஜினி மட்டும்தான் வரணும். ராஜ்கண்ணு வந்து வீட்டுக்கே போயிட்டு ரஜினி சாரை பார்த்து, இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி இருக்குது சார், நீங்கள் வந்து கலந்துக்கணும் அப்படின்னு கேட்குறாரு. கேட்டவுடனே ரஜினி சார் கேட்ட கேள்வி என்னன்னா, இந்த படத்தை இது யார் செய்கிறாங்க, இந்த படத்தை யார் வெளியிடுறாங்க, இந்த நிகழ்ச்சியை யார் பண்ணுறாங்க, எது இந்த ஆடியோ ரிலீஸை கூட யார் பண்ணுறாங்க, இப்படி செய்யறதுனால வருகிற பலன், அதாவது பைசா, இது யாருக்கு போகுது, இதை முதல்ல கேட்டிருக்காரு. அப்போ ராஜ் என்ன சொல்லியிருக்காரு, சார் முழுக்க முழுக்க நான் தான் சார் பண்ணுறேன், இது முழுக்க எனக்கு தான், என்னோட பெனிஃபிட்டுக்காக தான் சார் நான் செய்கிறேன், இது வேற யாருக்கும் போகலை, வேற யாரும் இதில் தனிப்பட்ட முறையில் யாருக்கும் இல்லை, நான் ப்ரொடியூசராக எனக்காக தான் சார் இதை பண்ணுறேன் அப்படின்னு சொன்ன அடுத்த செகண்ட் நான் கண்டிப்பாக வரேன்னு சொன்னாராம். ஸோ அவர் நோக்கம் என்னன்னா, வேற யாரும் வந்து குறுக்கல வேற ஒரு ஆதாயத்துக்காக இதை யாரும் செஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக இருப்பார். இப்போ இந்த பொன்விழா கொண்டாட்டத்தை பொறுத்த வரைக்கும் வந்து இதில் அது கமர்ஷியலாக எதுவும் ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுல அவர் ரொம்ப உறுதியாக இருக்காரு. இது வந்து இப்போ சன் பிக்சர்ஸ் வந்து அந்த படங்களுடைய ஒரு செலிப்ரேஷனாகவும் அது அமையும். இன்னொன்று ரஜினியை கொண்டாடுற மாதிரியும் இருக்கும். தனிப்பட்ட முறையில்னா சன் பிக்சர்ஸ் தான், சன் டிவி தான் வந்து அதை டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க. அப்போ எல்லாமே வந்து சன் பிக்சர்ஸ் அப்படின்ற அந்த ஒற்றை புள்ளியில் நிற்கிறதுனால அவர் வந்து இதில் மறுப்போ அல்லது நான் தயக்கமோ வந்து காட்டுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவருக்கு கலாநிதி மாறனை பற்றி தெரியும். கலாநிதி மாறன் இவர் எப்படி கொண்டாடுறாரு, எந்த அளவுக்கு வந்து இவருடைய தீவிரமான வெறித்தனமான முதல் ரசிகனாக இருக்காரு. அதே போல் சன் பிக்சர்ஸுங்கிறது எப்படி தொழில்முறை நிறுவனமாக எப்படி வந்து படங்களை தயாரித்து எந்த ஒரு சிக்கலும் இல்லாமல் பிக்கல் பிடுங்க இல்லாமல் வெளியிட்டு, அந்த வெளியீட்டுக்கு பிறகு எந்த பிரச்சனையும் வராமல் பார்த்துக்கிறதுல சன் பிக்சர்ஸ் எந்த அளவுக்கு நேர்த்தியாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வந்து அவர் ரஜினி சாருக்கு தெரியும். அதனால் இந்த பொன்விழா கொண்டாட்டம் என்பது இந்த தமிழ் சினிமா மட்டுமல்ல, இந்திய சினிமாவே திரும்பி பார்க்குற மாதிரி வந்து வெகு சிறப்பாக நடக்கும் அப்படிங்கிறது தான் பல நண்பர்களும் நம்மிடம் தெரிவித்தது. அதே மாதிரி நடந்ததுன்னா நம்மை விட மகிழ்வாக அதை கொண்டாடுற நபர்கள் வந்து யாரும் இருக்க மாட்டாங்க. ஸோ ஒரு இந்த பொன்விழா ஆண்டு நெருங்கும் போது இது பற்றிய நிறைய எக்ஸ்க்ளூசிவான தகவல் வந்து நிச்சயமாக உங்களுக்கு தரேன்.